Hey guys, welcome back to our channel. Today ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கடைக்காக தான் இந்த டேபிள் வாங்கினேன். இது வந்து டேபிளாக வாங்கல, ஜஸ்ட் அந்த கம்பி அந்த ஸ்டாண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேர் ரெண்டு செட்டாக இருந்தது. ஸ்டடி டேபிள் தான், வேணான்னு போட்டாங்க போல். நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். கடைக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தேன். லாஸ்ட்டாக கடையை க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்ததால் பாப்பாவுக்கு ரைட்டிங் டேபிளாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிற ப்ளேவுடே கட் பண்ணி இது போட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு நல்லா பெருசாக தடிசாகவே இருந்தது. அதனால் எழுதுறதுக்கு ஈஸியாகும்னு போட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சைடெல்லாம் ரொம்ப செராலாக இருக்குது. ஸோ அவள் எழுதும் போதோ இல்லை விளையாடும் போதோ அதில் கிழிச்சிப்பாலோ அப்படின்ற ஒரு டவுட் வந்ததால் சரி அதை நம்ம ரெடி பண்ணி அழகாக புதுசு மாரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டாண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி போயிருக்கு. ஸோ அது ஃபுல்லாக நம்ம நல்லா ரஃப் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்கலாம். பெயிண்ட் அடிச்சுட்டு மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அழகாக அவளுக்கு கொடுத்துடலான்ட்டு ஒரு பிளானு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கடைக்கு போய்ட்டு அந்த எமரி ஷீட் உப்பு காகிதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த துரு பிடிச்சதெல்லாம் தேய்க்கிறதுக்கு அந்த ஷீட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 rupees சொன்னாங்க. ஸோ இதை நான் வாங்கிட்டு வந்துட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சார்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு வழியாக பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் புதுசாக வந்துருக்கிற வீடோட பால்கனி, அங்கே தான் வந்து நான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வெளியே ஃபுல்லாக பால்கனி சைடு பேக் சைடு வந்தோன்னா ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. நல்லா இருந்தது அந்த இடம் புதுசாக. ஸோ இனிமேல் அந்த வீட்டில் வந்து நமக்கு அடிக்கடி வீடியோஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நான் என்ன பண்ணேன், இந்த பேப்பரை நம்ம கைக்கு ஏற்ற மாரி சைஸில் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரபு சார் வந்து நடுவில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தார். கை வேறு எனக்கு அடிப்பட்டு பாட்டில் ஒரு குத்தி இருந்ததால் என்னால் பண்ணவே முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற மீதி நீங்கள் பண்ணுங்கன்னு நான் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். அந்த பேப்பரில் எப்படி குத்துது பாருங்கள் அது. ஸோ ஒரு எல்லாம் நான் ஒரு சைடு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பிரபு சார் வந்தார். செவா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து பண்ணார். அது பேர் எனக்கு தெரியல, பட் அதை வந்து ஃபுல்லாக ரஃப் பண்ணிட்டார். அவர் பண்ணுறது சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா நின்றுட்டு இருந்தேன். பிரபு சாரோட டேடி வந்து கார்பெண்டர் எல்லாம் தெரியுமா, அவர் வச்சுருந்தது இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான். கீழே துணி தேய்க்கணும். ஸோ இது மேலே ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ இரும்பெல்லாம் தேய்க்க போகிறோம். நான் என்ன பண்ணேன், கீழே நல்லா படியாக உட்காந்து பொறுமையாக தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் நம்ம மேடம் வேறு வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. பாவம் அவள் பெரியவளும் இல்லையா, டிவியும் இல்லை இங்கே, இன்னும் நாங்கள் டிவி ரெடி பண்ணலை. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விளையாடி டயர்டாகி நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்து பக்கத்துலேயே நின்றுச்சு பாப்பா. மேடம் வந்து பக்கத்தில் நின்ட்டாங்க. சடையை பார்த்தீங்களா, பெரியவளுக்கு தலை பின்னு, அதை பார்த்து எனக்கும் பின்னி விடுமா சரின்னு பின்னு. அதுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போல. அதை கையிலேயே பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதை தான் வந்து பிடிச்சி என்கிட்ட காமிச்சிட்டு அதை வச்சே விளையாடிட்டு இருந்துச்சு. அது அவளுக்கு டைட்டாக இருந்தது போல். அதை கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தா அவள். சரின்னு விட்டுட்டு இருக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த துரு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணாமல் தான் பிரபு சார் இல்லை துணியை வச்சு தொடச்சிரு அப்படின்னாரு. சரின்னு ஃபுல்லாக ஃபுல்லாக துணியை வச்சு தொடச்சிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இது நிறைய துரும்பு கீழே கொட்டி இருந்தது. அது எல்லாத்தையும் பெருக்கிட்டு கீழே ஒரு ஷீட் மாரி போய் இப்போ நம்ம டேபிளுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வாங்கியிருக்கேன். கீழே பேப்பர் போட்டாச்சு. அங்கே ஏதோ டஸ்ட் ஆகக்கூடாது, பெயிண்ட் ஆகக்கூடாது. அப்படியே பார்க்கணும். இப்போ பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாமா? பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு குச்சி வச்சு நல்லா கிண்டி விட்டார். அதை கிண்டிட்டு தான் அடிக்கணும்ட்டு அப்பா கலர்ஸ் அடிக்கிறாராம். மேடம் பக்கத்தில் வாய்ஸ் கொடுக்கான்ட்டாங்க. ஸோ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கோட் கொடுத்தா அப்படியே தெரிஞ்சுது. சரி நான் 2 கோட் போட்டிருக்கேன். 2 கோட் போட்டு நல்லா காய வச்சுட்டேன். ஸோ இது நல்லா ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம சேரை வேறு ரெடி பண்ணோம். சேரும் அதே போல் ப்ராசஸ் தான். ஃபுல்லாக வச்சு தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். கிட்ட காமிச்சா ஒன்றும் தெரியல, அதனால தூரமே பிடிச்சேன். மேடம் வேறு மேலே பெயிண்ட் பட்டுருன்னு சொல்லிவிட்டே அவளை தள்ளிப்போன்னு சொல்லிகிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அவள் நவுந்து கூட போகல, பக்கத்துலேயே தான் இருந்தா. ஒரு வழியாக அவளை வச்சுக்கிட்டே பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம். ஒரு கோட்டிங் முடிச்சிட்டேன். 2வது கோட்டிங்குள்ளே பாப்பாவுக்கு ஸ்கூல் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து அடிச்சுக்கலான்னு விட்டுட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் மீதி 2 கோட்டிங் அடித்து நல்லா காய வச்சோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டே அதை எடுத்துகிட்டு வந்து நான் உள்ளே போட்டுட்டு தான் நான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், மேடம் நைட்டியோட பெயிண்ட் அடிக்க வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே நல்லா பெயிண்ட் அடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.